ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆகுது. மழை கொடுத்து விடாம டீ மின்னெல்லாம் இடிக்க இங்கே வந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்க, எங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணி கூட ஒழுங்காக தூங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஊர் விட்டு ஊர் வந்து கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட்லலாம் ஒழுகுது. வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் பாருங்கள் மின்னல்லாம் இப்படி எடுத்துகிட்டு இருக்கு. இதுதான் பாருங்கள், இதுதான் எங்கள் வாழ்க்கை. இன்னங்க பிக் பாஸ் கட்டி விட்ருக்காங்க ஏசியில் விட்டு. எங்களை பாருங்கள் ஷீட் வீட்டில் வந்து தங்கின்னு காட்டில் வந்து எங்கள் பாருங்க இங்கெல்லாம் இந்த இடத்துல தண்ணி ஊற்றிது முக்கிய. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாருங்க வெளியில் மின்னல் கிண்ணெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு. என்னங்க மழை வெளூர் ஓட்டுதுங்க. ராத்திரி ஃபுல்லாக இதர கண்ணை முடிச்சுட்டு தான் படுத்து கிடக்கணும் போல். தேவர் ஒருத்தர் பாருங்கள் இழுத்து போட்டு படுத்துட்டு இருக்காரு. இதே பாருங்கள் மின்னல்லாம் எப்படி மின்னல் அடிச்சுட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள் வெளியில் மழையை காட்டுற பாருங்கள். பாருங்கள் இதெல்லாம் ஒழுகுது, தண்ணி சொட்டுது பாருங்கள். இதுதாங்க எங்கள் வாழ்க்கை. பாருங்க பயம் எவ்வளோ மழை பாருங்கள். இந்த ஷீட்லாம் நாங்கள் வச்சோம், இல்லைன்னா இங்கெல்லாம் தண்ணி வந்திருக்கும். பாருங்க மழைலாம் எவ்வளோ மழை பயங்கரமாக பெய்யுது பாருங்க. நைட்டு இப்போ மணி 1 மணிக்கு பாருங்கள் எங்களை ஏந்து உட்கார வச்சுருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு வந்து தூங்காமல். பாருங்க மின்னல் எப்படி அடிக்குது. ஐயோ 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 போதுங்க. நைட்டு ஃபுல்லாக மழையில் இருந்துட்டு தூங்கி இப்போ தான் எழுந்தோம். பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 7. பேஞ்ச மழையில் எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு பாருங்க. அந்த வண்டியில் தான் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். போர்ட்டுக்கு கிளம்புறோம். டிரைவர் வருவார். சாப்பிட்டு மணி இப்போ கரெக்டாக 7:45 ஆகுது. கரெக்டாக 8 மணிக்கெலாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ டிரைவர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். வண்டியில் எப்படி கல் அடிக்கிறேன், 22 கல் பாருங்கள். இந்த அடுத்த வண்டி வந்து நிற்கிது. அடுத்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பூ ஃப்ளவர் விமல் பார்க்க வாங்கின்னு வரான். இந்தமாரி டிரைவர்லாம் வச்சு நாங்கள் எப்படி வேலை வாங்குறது? பார்க்க போட்டால் போதை போட்டால் தான் வேலை நடக்குமா அவனே சொல்கிறான். சொல்லிட்டு தான் போயிட்டு வரான். பாருங்க பார்க்க பிரிக்கிறான் பாருங்க. ஒரு பார்க்க மறைக்கிறான் பாருங்க. பாருங்க இந்த பார்க்க போட்டால் தான் அவனுக்கு போதை ஏறும். சாதாரண ஆள் இல்லைங்க இந்த இந்திக்காரங்களை பொறுத்த வரைக்கும். சாதாரண ஆள் கிடையாது. போதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பாக்கு போட்டால் தான் வேலை நடக்கும். வேலையை ஆரம்பிக்கிறது முன்னாடி பாக்கு வாங்கி வந்து போட்டு தாங்க பாருங்க. ஏதோ ஒன்று கலக்கிறான் பாருங்க. கலந்து என்ன வேலை பார்ப்பான்னு மட்டும் பாருங்க. மிக்சிங் போடணும். அவ்வளோதான். எனர்ஜி போட்டாங்க. வேலைலாம் நல்லா தான் செய்வான். அங்கே பேர் போக விட்டான் பாருங்க. வேலை செய்வான், இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிமை. அது போட்டால் தான் வேலை நடக்குன்ற மாரி அந்தமாரி ஆள் நம்ம ஆள். அந்த கோட்டையாக இப்போ இந்த கோட்டையாக போடல. இது வந்து கொஞ்சம் இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளியர் பண்ணுவாங்களா, சர்வேன்னு சொல்லுவாங்க அந்த போட்டுக்கு. அது வந்து பிரச்சனையாக இருக்குது. போகிறான் பாருங்கள். நேற்று இந்த காவியாவுக்கு போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 70 கல் போட்டோம். ஆனால்
சர்வே ப்ராப்ளம்ன்றதுனால இப்போ அதை விட்டுட்டு பாதிலே நிறுத்திட்டு இப்போ இந்த சரஸ்வதி என்ற போட்டுக்கு போடுறோம். ஏன் பாதியில் விட்டோன்னா சர்வே பார்க்குறது கவர்மெண்ட் ஆஃபீஸர் வருவாங்க, வந்து உள்ளே இறங்கி போட்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா பார்க்கணும். நம்ம கல்லை வாங்கி அடுக்கி வச்சுட்டுனா கல் உள்ளே இடத்த அடைச்சிக்கும், போட்டு எப்படி இருக்குது மறுபடியும் கல்லெல்லாம் எடுத்து வெளியே வைக்க சொல்லுவாங்க. இது டபுள் வேலையாகிடும். அதனால் வந்து போதுன்னு இங்கே நிறுத்திட்டு அவங்க இன்றைக்கி வராங்க, ஒரு 10 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்க பார்த்துட்டு ஓகே சொன்ன பிறகு மறுபடியும் இதுக்கு போட ஆரம்பிப்போம். அதனால் வந்து வேலையை நிறுத்தக்கூடாதுன்றதை இந்த போட்டு போய் கல்லை நம்ம போன நட ஏற்றணும்ல, போய் கல்லை கொட்டிட்டு வந்துட்டாங்க கடலில். அது லொக்கேஷனில் என்ன லொக்கேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எந்த லொக்கேஷனில் கொட்டுவாங்க எப்படின்னு அதெல்லாம் நான் உங்களுக்கு அது ஒரு தனியாக ஒரு வீடியோ, அதே ஒரு தனி வீடியோவை காட்டுறேன். இப்போ இந்த போட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டுக்கு வந்து இப்போ 2வது ட்ரிப்பு ஏற்றுறோம் பாருங்கள். இதுக்கு வேலை இப்போ வந்து கல் இப்போ தான் ஏற்றுறோம் இந்த போட்டுக்கு. ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாகவே இந்த வேலை தான் பாருங்கள். டெய்லியும் புது புது வீடியோ போகிறோம். ஒரு நாளும் ஒரு விதமாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அரை நாள் தான் வேலை செய்வோம். 1 மணி வரை ஒரு மணி 2 மணி வரைக்கும் தான் வேலை செய்வோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து இங்கே கண்டாலாவில் சந்தை நடக்கும். அந்த சந்தையில் இங்கே இருக்கிறவங்க ஒரு வாரம் இந்த போட்டுக்காரங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே தேவையான பொருள் வாங்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கிட்டா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம். அதனால் வெள்ளிக்கிழமை ஆனால் 2 மணி வரைக்கும் தான் வேலை செய்வோம். 2 மணிக்கு மேலே லீவு. அப்புறம் 3 மணிக்கு போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு போய் வாங்கிட்டு வரணும். ஜாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்கு 7-8 மணி ஆகிடும். வாங்கிட்டு வந்து போட்டுக்காரங்களுக்கு தனியாக அவங்கவுங்களுக்கு தேவையான 5 கிலோ தக்காளி, 5 கிலோ வெங்காயம் அது போல் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சந்தைக்கு போகிறோம். இன்றைக்கி சந்தைக்கு போகிறது அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள். சந்தையில் ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதையும் ஒரு வீடியோ போடுறோம். இப்போ தான் வண்டி இறக்குறது இன்றைக்கி கொஞ்சம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வண்டி காலி பண்ணியாச்சு. கடைசிக்கல்ல தூக்குறோம். வண்டி காலி பண்ணியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு மேலே தாண்டிடுச்சு. அடுத்த வண்டி இங்கே விடுறதுக்கு டிரைவர் ரெடி ஆகுறாரு. வண்டி காலி பண்ணி அனுப்பியாச்சு. இவர் வந்து கேட்குறாரு இப்போ வண்டி எதாவது வீணாகிடுச்சா புது வண்டி வாங்கி தரேன் கேட்டு போகிறாரு. இவர் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்காங்க. வேறு என்ன பண்ணுறது, வெளியூருக்கு வந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அடுத்த வண்டி எடுத்து உள்ளே விட்றோம் பாருங்கள். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 15 பூ வரும். இவர் தான் இந்த ஏரியாவோட நம்பரு, தேவதாஸ் பேர். காலிலேருந்து பூவும் பைப்பு இறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முக்கோணம் இறக்குறோம் பாருங்கள். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6வது வண்டி. பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4வது வண்டி. வண்டி காலி பண்ணியாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:17 ஆகுது.
மீனவத்தவங்க கூட எல்லாம் போயிட்டாங்க பாருங்க. கொடுத்தாங்கல்ல அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வண்டியை காலி பண்ணிட்டு இப்போ அடுத்த வண்டியாக இருக்கிறோம் பாருங்க. சாயந்தரம் ஆனவுடனே எங்கள் ஆட்கள்லாம் பாருங்கள், மணி 5 மணி ஆக போகுது, வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இது இறக்குறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் மழை வந்துச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். இருந்தாலும் அங்கே பாருங்கள் இந்த லோக்கல் டானி எங்கள் ஏரியாவில் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள் தெரியுதா, ஒரு ஃபோன் கூட பேச விட மாட்டேறாரு. அங்கே பாரு தெரியுதாங்க, போட்டு காசு கொடு அது கொடுன்னு கேட்டு தொல்லை கொடுத்துன்னு இருக்காரு. மழை வந்துருச்சு, இன்னைக்கு 5ஆவது நாள் வேலை முடிஞ்சிச்சு. பாருங்க கொடுக்குற தொல்லை பெருந்தொல்லை.